இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நாங்க பார்க்க போறது இன்வென்ஷன்ஸ் ரிலேட்டட் டு த கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த பேசிக் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் ஓ பேசிக் கன்செப்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்ற இந்த டியூட்டோரியல்ல ஒரு சீரீஸா பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் 3 வீடியோஸ் அவைலபிளா இருந்து கொள்ளும். அதிന്റെ தொடர்ச்சியா இது இருக்கிறபடியால இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது இன்வென்ஷன்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இன்வென்ஷன்ஸ் அப்படின்றது வந்து கண்டுபிடிப்புகள் அப்படி என்ற ஒரு வேர்டிங்கால நாங்க ஐடென்டிஃபை பண்ணி கொள்வோம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் ஏர்லியரா நாங்க கண்டுபிடிச்ச ஒரு சின்ன கால்குலேட்டர், அதுல இருந்து இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ணி கொள்ற மொபைல் போன், ஸ்மார்ட் வாட்ச் என்ற மட்டும் நிறைய எராவை தாண்டி நாங்க இன்றைக்கு ஃபுல்லான ஒரு டிப்ளாய்மெண்ட் மெத்தட் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன்ல இருக்கு. பட் ஏர்லியரா இன்வென்ட் பண்ண அந்த கால்குலேட்டரும் ஒரு கம்ப்யூட்டர் தான். இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ணி கொள்ற அந்த நியூ டெக்னாலஜியில யூஸ் பண்ண டெக்னாலஜி டிவைஸும் இன்வென்ஷன். ஏர்லிய கம்ப்யூட்டர்ஸை நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவேனா இருந்தா, ஏர்லிய கம்ப்யூட்டர்ஸ் வந்து மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் என்ற நேமால சொல்லி. ஸோ ஏர்லியரா நாங்க கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்து மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ஸ். உண்மையில மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற என்னன்னு சொன்னா, இங்க எங்களுக்கு எலக்ட்ரானிக் பவர் வந்து தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க வந்து இந்த விளையாட்டு சாமான் சொல்லி கடையில வாங்குவோம் நோங்களா போயிட்டு, பேட்டரி ஒன்றுமே தேவையில்லை, அதுக்கு நாங்க வைன் கொடுத்து ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அப்படியான சில டெக்னிக்ஸ் அதை நாங்க மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிக்கொள்ளும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நாங்க ஒரு சோயிங் மிஷின், ஒரு தையல் மிஷின் எடுப்புமா இருந்தா, இப்ப யூஸ் பண்ற தையல் மிஷின் இல்லை, ஏர்லிய ஸ்டேஜ்ல நாங்க யூஸ் பண்ணுவோமே, ஏதோ ஒரு மெக்கானிக்கல் பவரை கொடுத்து அந்த சோயிங் ஒரு தைக்கிறதுன்ற அந்த வேலையை செய்யும். அதுக்கு எந்த ஒரு எலக்ட்ரானிக் பவருமே தேவை. இதை மாதிரி பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா, நாங்க யூஸ் பண்ணி கொள்ற சிம்பிளான பைசிக்கிள்ன்றது வந்து நார்மலா நாங்க எங்கட ஹியூமன் பவரை வந்து யூஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி கொள்றோம். அங்க எந்த ஒரு எலக்ட்ரானிக் பவரும் யூஸ் பண்ணல. இப்படி ஏதாவது எலக்ட்ரிக் பவர் இல்லாமல் ஒரு டிவைஸ் ஒர்க் பண்ணுமா இருந்தா வி கன்சிடர்ட் ஆஸ் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ஸ். பட் இன்றைக்கு யூஸ் பண்ற பெரும்பாலான கம்ப்யூட்டர்ஸ், உண்மையில எல்லா கம்ப்யூட்டர்ஸ் சொல்லலாம், எல்லாமே எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர்ஸா இருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் அப்படின்றது வந்து கட்டாயம் ஒரு எலக்ட்ரிக் பவர் தேவையா இருக்கு, மின்சாரம்ன்றது தேவையா இருக்கு. கரண்ட் யூஸ் பண்ணி தான் பாவிச்சுக்கிறோம். லேப்டாப் பண்ணா சார்ஜ் போட்டு தான் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். மொபைல் போன் சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு ஜெனரேஷன் வைஸான ஒரு பெரிய சேஞ்ச் இது. மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் நாங்க இப்ப சேஞ்ச் ஆகி இருக்கிறோம். இப்ப ஏர்லிய கம்ப்யூட்டர்ஸ் தொடங்குறது வந்து மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் ஆயிருக்கும். அதுல இருந்து ஜெனரேஷன் வைஸா வர 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 நாங்க எலக்ட்ரிக்கலுக்கு வந்துட்டோம். பட் இதுல எப்படி நாங்க இந்த டிவைட மேக் பண்ண போறோம்னு சொன்னால், ஏர்லிய கம்ப்யூட்டர்ஸ்ல நாங்க பாவிச்ச சில விஷயங்கள் அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல ரிமூவ் ஆகி கொண்டு போகும். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்த மாதிரி. பட் இந்த மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் என்ற கேட்டகரி வந்தா பிறகுதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் என்ற கேட்டகரிக்கு வரோம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ன்றது கட்டாயம் அது ஒரு எலக்ட்ரிக்கல் பார்ட்டுக்கு வந்தா அப்புறம், அது எலக்ட்ரிக்கல்ன்றதை விட எலக்ட்ரானிக் பார்ட்டுக்கு வந்தா அப்புறம் தான் உள்ளவா. அதுக்கு முற்பட்ட காலத்துல கண்டுபிடிச்சது எல்லாம் மெக்கானிக்கல். இப்ப நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற நிறைய கம்ப்யூட்டர்ஸ் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டரை தான் இருக்க. பட் அப்படியான கம்ப்யூட்டரை நாங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கூட எடுக்க மாட்டோம். ஏர்லிய கம்ப்யூட்டர்ஸ் தான் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். முதலாம் தலைமுறை கரணிகளுக்கு முற்பட்ட கம்ப்யூட்டர்ஸா இருக்கு. அப்ப அந்த கம்ப்யூட்டர் எப்படி சொல்லுவோம்? மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ஸ். உண்மையில வேக்யூம் டியூப் பண்றது யூஸ் பண்ணினது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல. சோ வேக்யூம் டியூப் பண்றது ஒரு எலக்ட்ரானிக் கம்போனன்ட். சோ எலக்ட்ரானிக் கம்போனன்ட் யூஸ் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்துருக்கு. அப்படி எலக்ட்ரானிக் கம்போனன்ட் யூஸ் பண்ணாமல் இன்வென்ட் பண்ணப்பட்ட எல்லா கம்ப்யூட்டர்ஸும் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ஸ், பொறிமுறை கரணிகள் என்ற நேமால சொல்லிக்கொள்ளும். ஓகே. சோ இந்த இடத்துல நாங்க ஃபர்ஸ்டா பார்க்க போறது பிளைஸ் பாஸ்கல். சோ இனிஷியலாவே நான் சொல்லிட்டு வரேன், இந்த பிளைஸ் பாஸ்கலால கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர், தென் யோசப் எக்வாட், சார்ல்ஸ் பபேஜ்,
அதை விட அடா ஆகஸ்டா லவ்லேஸ் வந்து இன்வென்ஷன் இல்லை, ஜஸ்ட் ஒரு இனிஷியலைசேஷன், ரைட்? தென் ஹவார்ட் ஐக்கன். இப்படியான கம்ப்யூட்டர்ஸ் வருமன் இவையே நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எடுக்க மாட்டோம். மெக்கானிக்கல் என்ற பாட்டுக்குள்ள நிற்கும். இதெல்லாம் ஏர்லிய ஸ்டேஜ் கம்ப்யூட்டர்ஸ் என்றபடியால இங்க வந்து எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் எதுவுமே பயன்படுத்தப்படையில. ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ல யூஸ் பண்ணப்படுதுன்னு சொன்னா அந்த கம்ப்யூட்டர் நேம் வந்து இல ஸ்டார்ட் பண்ணும். ஜென்ரலா உங்களுக்கு தெரிய வேண்டியது, ஐடி என்ற மாடியூல்ல நீங்கள் எங்கேயும் போய் இ என்ற வேர்ட் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அது எலக்ட்ரானிக்ன்றதை மென்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இமெயில் என்றது வந்து எலக்ட்ரானிக் மெயில், இ கொமர்ஸ் என்றது எலக்ட்ரானிக் கொமர்ஸ். ஸோ அதே மாதிரி இ என்ற வேர்ட் எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் நேம் வருமா இருந்தா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மென்ஷன்ட் ஆஸ் எலக்ட்ரானிக். ஸோ இந்த இடத்துல நாங்கள் எடுத்த உடனே எல்லாத்தையுமே படிச்சு முடிக்கல. அது ஒன் பை ஒன்னா உள்ள வந்தவன் சொன்னால், முதலாவது பிளைஸ் பாஸ்கல் அப்படின்ற இந்த சயின்டிஸ்டால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டரை பற்றி பார்க்கணும். உண்மையில பிளைஸ் பாஸ்கல் என்ற இந்த சயின்டிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் கால்குலேட்டர் என்றதை இன்வென்ட் பண்றார். அதாவது முதலாவது பொறிமுறை கணிப்பான் பிளைஸ் பாஸ்கல் என்ற சயின்டிஸ்டால கண்டுபிடிக்கப்படுது. ஸோ பிளைஸ் பாஸ்கல் இன்வென்ஷன் என்று நாங்க சர்ச் பண்ணிக்கல, இதுல நாங்க அவன் டீடைல் ஃபுல்லாவே பார்க்கலாம். அண்ட் ஆடிங் மிஷின் நான் இதுல சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளைஸ் பாஸ்கல் என்ற சயின்டிஸ்டால கண்டுபிடிக்கப்பட்ட ஆடிங் மிஷின்ன்றது இந்த கம்ப்யூட்டர். இதுக்கு நாங்க தமிழ்ல சொல்லிக்கொள்வோம் கூட்டற்பொறி என்ற நேம் வந்து சொல்லி. ஸோ இவர் கண்டுபிடிச்ச இந்த கூட்டற்பொறி வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சை கொண்டது. அதுக்காகத்தான் நாங்க இந்த நேமை நாங்க ஞாபகப்படுத்தி வச்சுக்கோம். ஸோ இவர் கண்டுபிடிச்ச இந்த மெஷின் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்றை கொண்டு வந்தபடியால இதுக்கு பாஸ்கலைன் என்ற நேம் கூட சொல்லலாம். சம்டைம்ஸ் பாஸ்கலைன் கால்குலேட்டர் என்ற நேம் சொல்லிக்கணும். சின்ன ஒரு பாக்ஸ் இந்த ஷேப்ல இருக்கு. ஸோ இந்த கம்ப்யூட்டர் என்ன செய்யும் என்று சொன்னால், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், கூட்டல் கழித்தல் போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்றதுக்காக இன்வென்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர். திஸ் ஒன் கால்ட் as adding machine. தமிழ்ல நாங்கள் கூட்டற்பொறி என்று சொல்லிக்கொள்வோம். இதுக்கு இன்னொரு நேம் சொல்லிக்கொள்வோம், பாஸ்கலைன். முதலாவது பொறிமுறை கணிப்பான் என்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் கால்குலேட்டர். ஸோ இதுக்கான டெஃபினிஷன் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த பிடிஎஃப்ல. அடிங் மிஷின் ஓ பாஸ்கலைன், ரைட்? ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் கால்குலேட்டர் ஃபார் add and subtract. கூட்டல் கழித்தல் செயற்பாடுகளுக்கான முதலாவது பொறிமுறை கணிப்பான் என்றதுதான் இதன் டெஃபினிஷன். ஸோ இந்த 3 பாயிண்டை விட உங்களுக்கு வேற பாயிண்ட் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் we have to know this. adding machine, கூட்டற்பொறி, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு பாஸ்கலைன். தென் இது ஒரு மெக்கானிக்கல் கால்குலேட்டர், அதாவது முதலாம் தலைமுறைக்கு முற்பட்ட ஒரு கணினி. கூட்டல் கழித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்றதுக்காக இதை நாங்க யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அவ்வளவுதான் விஷயம். சோ இப்ப அடுத்த விஷயத்துக்கு நாங்க மூவ் பண்ணுவோமா இருந்தா, யோசப் ஜக்வார்ட் என்ற சயின்டிஸ்டால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்வென்ஷன் கொஞ்சம் முக்கியமான ஒரு பார்ட். இப்ப யோசப் ஜக்வார்ட் என்ற சயின்டிஸ்டை பற்றி கதைக்கிறதுக்கு முதல் நான் பஞ்ச் கார்ட் சிஸ்டம் அப்படி என்றா என்னன்னு சொல்லுவோம். இதுல நாங்க கூகுள் பண்ணி உங்களுக்கு நிறைய விஷயம் நான் இதுல எடுத்துட்டு வரேன். பஞ்ச் கார்ட் சிஸ்டம் அப்படி என்று சொல்லி ஒன்று. உண்மையில இந்த பஞ்ச் கார்ட் சிஸ்டம் அப்படி என்றது இன்வென்ட் பண்ணது யாருன்னு சொன்னோம். இதுதான் பஞ்ச் கார்ட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் இந்த பஞ்ச் கார்ட் சிஸ்டம் அப்படின்ற என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இன்வென்டரை பற்றி கதைச்சிட்டு, இது எப்படியான ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கும்னு சொல்லி சொன்னால், ஏர்லிய டேஸ்ல ஒரு ஃபேமஸான மெத்தட் தான் இது. இது என்னத்துக்காக யூஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால், பாப்புலேஷனை கால்குலேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிச்சு. இப்ப யூஎஸ், அமெரிக்கா, அந்த அமெரிக்க நாட்டுல வந்து எவ்வளவு சனத்தொகை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக நிறைய டெக்னிக்கை புதுசு புதுசா சஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். எவ்வளவு பேர் இந்த நாட்டுல இருக்கிறோம்னு கால்குலேட் பண்ணுவோம்ன்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வருது. அது எல்லாமே வந்து ஒரு ஃபெயிலியரான மாடலாவே இருக்கு. இதுக்கு பிறகு ஒரு இன்வென்ஷன் ஒன்றை செய்யணும். ஓகே, நாங்கள் பஞ்ச் கார்டு சிஸ்டம் ஒன்றை கொண்டு வருவோம். ஒரு ஃபேமிலியில இவ்வளவு பேர் இருந்தினோம்னா ஒரு கார்டு ஒன்று கொடுத்துட்டு அந்த கார்டுல இவ்வளவு பஞ்சஸ் இருக்கு, சின்ன இடைவெளிகள் மாதிரி போட்டு கொடுக்கும்.
ஃபைனலா அந்த இடைவெளிகளை கொண்ட கார்டை ஒரு கலெக்ஷனா வாங்கிட்டு எல்லா ஃபேமிலிட்ட இருந்தும் கலெக்ஷனா இந்த பஞ்ச் கார்டை கொண்ட இந்த ஸ்ட்ரக்சரை வாங்கிட்டு ஒரு மிஷின்ல நாங்க அதை இன்புட் பண்ணோம்னா அந்த மிஷின் எல்லாத்தையுமே கூட்டி இவ்வளவு பஞ்சஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு சக்சஸ் ஆன மெத்தடா வந்து பஞ்ச் கார்டு சிஸ்டம். இந்த பஞ்ச் கார்டு சிஸ்டத்தை இன்புட்டா யூஸ் பண்ணி இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று கண்டுபிடிக்கும். பஞ்ச் கார்டு சிஸ்டம் எந்த சயின்டிஸ்டால இன்வென்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பாப்பா இருந்தா பஞ்ச் கார்டு சிஸ்டம் இன்வென்டர் ஹெர்மன் ஹெலோர்த். ஹெர்மன் ஹெலோர்த் என்ற சயின்டிஸ்ட் வந்து பஞ்ச் கார்டு சிஸ்டத்தை இன்வென்ட் பண்றார். ஸோ இவர் தான் அந்த சயின்டிஸ்ட். இந்த ஹெர்மன் ஹெலோர்த் என்றவரால் இன்வென்ட் பண்ணப்பட்ட இந்த பஞ்ச் கார்டு சிஸ்டத்தை யூஸ் பண்ணி ஜோசப் ஜெக்வார்ட் என்ற சயின்டிஸ்ட். ஸோ ஜோசப் ஜெக்வார்ட் என்ற சயின்டிஸ்ட் தான் இந்த யூஸ் பண்றாரு தவிர அவர் பஞ்ச் கார்டை கண்டு. ஸோ யோசப் ஜெக்வார்ட் என்ற சயின்டிஸ்ட் மெக்கானிக்கல் லூம் என்ற கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கும். யோசப் ஜெக்வார்ட் என்ற சயின்டிஸ்டால பஞ்ச் கார்டு சிஸ்டம் யூஸ் பண்ணப்படுது. இந்த சயின்டிஸ்ட் வந்து மெக்கானிக்கல் லூம் என்ற மாதிரியான ஒரு அமைப்பை கொண்ட கம்ப்யூட்டர், அதாவது நெசவு பொறி என்று தமிழ்ல சொல்லிக்கொள்ள. உண்மையில அது ஜஸ்ட் ஒரு நேமுக்காக சொல்றதை தவிர அவர் இன்வென்ட் பண்ண கம்ப்யூட்டர் ஸ்ட்ரக்சரை தான் அப்படி சொல்றோம். மெக்கானிக்கல் லூம் அப்படி என்ற ஒரு ஸ்ட்ரக்சரான கம்ப்யூட்டரை இன்வென்ட் பண்றார் இந்த ஜோசப் ஜெக்வார்ட். சம்டைம்ஸ் எங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்னா பஞ்ச் கார்டை இன்வென்ட் பண்ணது யாரு? ஹெர்மன் ஹெலோர்த். பட் மெக்கானிக்கல் லூம் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தது வந்து யோசப் ஜெக்வார்ட். இது ரெண்டும் எங்களுக்கு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மெக்கானிக்கல் லூமில் பேசிக்கா இருந்தது பஞ்ச் கார்டு சிஸ்டம். ஸோ தட்ஸ் வை நான் இதுல எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கிறேன். ஜோசப் ஜெக்வார்ட் என்ற சயின்டிஸ்ட் மெக்கானிக்கல் லூம் என்ற மெஷின் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறார். பஞ்ச் கார்டு சிஸ்டம் என்ற இந்த டெக்னாலஜி இங்க யூஸ் பண்றோம். பஞ்ச் கார்டை இன்வென்ட் பண்ணது ஹெர்மன் ஹெலோர்த் என்ற சயின்டிஸ்ட். ஸோ ஜஸ்ட் எங்களுக்கு இவ்வளவுமே ஓகே. தென் சார்ல்ஸ் பபேஜ். சார்ல்ஸ் பபேஜ் என்ற சயின்டிஸ்ட் வந்து ரெண்டு விதமான கம்ப்யூட்டர்ஸை வந்து கண்டுபிடிக்கும். ஸோ உண்மையில இந்த சார்ல்ஸ் பபேஜ் என்ற இமேஜஸ் நீங்க நிறைய இடங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. சார்ல்ஸ் பபேஜ் வந்து தட்ஸ் அ மேத்தமெட்டிஷியன் அண்ட் பிலோசபர். ஸோ இவர் இன்வென்ட் பண்ணின அந்த கம்ப்யூட்டர், ரெண்டு கம்ப்யூட்டர் உண்மையில கண்டுபிடிச்சதுல அந்த ரெண்டும் ஃபேமஸான கம்ப்யூட்டரா கன்சிடர் பண்ணிக்கொள்றோம். ஏன்னா இவர் தான் இந்த கம்ப்யூட்டர் எவல்யூஷன்லயே ஒரு பெரிய ஒரு டாபிக்கை கொண்டு வர. அந்த டாபிக் என்னன்னு சொன்னால் ஒரு கம்ப்யூட்டர் என்று சொன்னால் ப்ரொசஸிங் தான் கட்டாயம் இருக்கணும். மேபி அது இருக்கத்தான் வேணும். ஆனா எப்பவுமே இன்புட்டை டிபெண்ட் பண்ணி தான் அவுட்புட் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்டா ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்புட் கொடுக்கணும். தென் அந்த இன்புட்டை வச்சுக்கொண்டு ப்ரொசஸிங் நடக்கும். ப்ரொசஸிங்கை வச்சுக்கொண்டு தான் அவுட்புட் எடுக்கலாம் என்று சொல்லி ஒரு கன்செப்டை இவர் தான் இன்வென்ட் பண்றார். இந்த கன்செப்ட் தான் ஸ்டில் நவ் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்புட், ப்ரொசஸிங், அவுட்புட். ஸோ இந்த பிலோசபி, இந்த ஸ்டெப்பை இவர் கொண்டபடியால இவரை நாங்க ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டிங் என்று சொல்லிக்கொள்வோம். அதாவது கணித்தலின் தந்தை என்று சொல்லிக்கொள்வோம். இந்த சார்ல்ஸ் பபேஜ் வந்து ஜென்ரலா இவரால இன்வென்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் வந்து என்னவா இருக்கும் என்றால் டிஃபரன்ஷியல் என்ஜின். ஸோ டிஃபரன்ஷியல் என்ஜின் என்றது வந்து இவரால இன்வென்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர். வித்தியாச பொறி என்ற நியமால ஜென்ரலா நாங்க சொல்லிக்கொள்வோம். இதுதான் அந்த டிஃபரன்ஷியல் என்ஜின். ஸோ டிஃபரன்ஷியல் என்ஜின் அப்படின்றது வந்து முதல் கண்டுபிடிச்ச பெஸ்கலைனால் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான். பட் இது ஸ்ட்ரக்சர் வேறு. இந்த டிஃபரன்ஷியல் என்ஜின் மெயின் இன்வென்டர் சார்ல்ஸ் பபேஜ். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா அனலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்னு சொல்றோம். அனலிட்டிக்கல் என்ஜினை கண்டுபிடிச்சதும் சார்ல்ஸ் பபேஜ் தான். ஸோ சார்ல்ஸ் பபேஜால ரெண்டு இன்வென்ஷன் மேற்கொள்ளப்படுது. அனலிட்டிக்கல் என்ஜின் அண்ட் டிஃபரன்ஷியல் என்ஜின். ஸோ இந்த அனலிட்டிக்கல் என்ஜின்ன்றது வந்து அரித்மெட்டிக், தட் மீன்ஸ் லாஜிக் யூனிட், அதை விட கண்ட்ரோல் ஃப்ளோ, கண்டிஷனல் பிரான்ச்சிங், இப்படியான சில பேசிக்கான விஷயங்கள், இன்டகிரேட்டட் மெமரி, ரெண்டு மூன்று சேர்ந்து அதை ஸ்டோர் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்ட்ரக்சர் இன்வென்ட் பண்ணப்படுது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் லெவல்ல. ஃபுல்லா செஞ்சு முடிக்காட்டிலும் இதுக்கான ஒரு ஜெனரல் ப்ரப்போஸ் ஒன்று கொடுப்படுது.
ஸோ இந்த டிசைன் வந்து இவரால இன்வென்ட் பண்ணப்படுது. இந்த மெமரிஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இன்வென்ட் பண்ண இல்லை மெமரியை, இதுக்கான டிசைனை இவர் கொடுக்குறார். ஸோ அனலிட்டிக்கல் என்ஜின் வந்து இந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் எராவிலேயே ஒரு பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வருது. ஸோ இந்த அனலிட்டிக்கல் என்ஜினை கண்டுபிடிச்சவர் சார்ல்ஸ் பபேஜ். அண்ட் ஆல்சோ டிஃபரன்ஷியல் என்ஜினை கண்டுபிடிச்சதும் அவர் தான். இதுல இந்த அனலிட்டிக்கல் என்ஜின் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இன்புட் ப்ரோசஸ் அவுட்புட் என்ற ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்டா கொண்டு வரபடியால இந்த சார்ல்ஸ் பபேஜ் நாங்க சொல்லிக் கொள்றோம் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டிங். ஸோ இதுல இருக்க இந்த வசனம் நீங்க பார்க்கலாம். The analytical engine incorporated the arithmetic logic unit, control flow in the form of conditional branching and loops, and integrated memory. So making it the first design for the general purpose computer that could be described in a modern terms as Turing to complete. So இந்த டியூரிங் என்ற வேர்டை பற்றி நாங்கள் அடுத்ததாக கழிச்சு கொண்டு வர போறோம். இவர் கொண்டு வந்த அந்த டிசைன் தான் ஸ்டில் நாங்க யூஸ் பண்றோம். சோ இதை பற்றி சமரி ஒன்று நான் இங்க ஆட் பண்ணிருக்கேன், நீங்க அதை ரீட் பண்ணி பார்க்கலாம். சார்ல்ஸ் பபேஜ் அனலிட்டிக்கல் என்ஜின். சோ அனலிட்டிக்கல் என்ஜின் பேஸ்ட் ஆன் இன்புட் ப்ரோசஸ் அவுட்புட். சோ இந்த கான்செப்டால நாங்க இவரை ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டிங் நேமால சொல்றோம். தென் டிஃபரன்ஷியல் என்ஜின் என்ற இந்த என்ஜினும் சார்ல்ஸ் பபேஜால கண்டுபிடிக்கப்படுது. தென் அலன் டியூரிங் என்ற ஒரு சயின்டிஸ்ட், நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வேர்டிங்கும் நான் இப்ப சொல்லிட்டு வர போறேன். அலன் டியூரிங் என்ற இந்த வேர்டு இப்ப அடிக்கடி எங்களுடைய எக்ஸாம்ஸ்ல கேட்கிற ஒரு வேர்டு, அலன் டியூரிங். சோ இந்த அலன் டியூரிங் என்றவர் வந்து எதை பற்றி இன்வென்ட் பண்ணி இருக்கிறார், அல்லது எதுக்காக இவர் நாங்க ஒரு ஃபேமஸான ஒரு ஆளா கன்சிடர் பண்ணி கொள்றோம்னு சொன்னார். இவர் வந்து மாடர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபாதர் சொல்லிக்கொள்ளும். மாடர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்றது இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற கம்ப்யூட்டர். இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து இருக்கிற பெரிய பிரச்சனை என்னவா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க, இந்த ஹேக்கிங் அல்லது இலீகல் என்டரிங், ஒரு ஆளுடைய டேட்டாவை இன்னொரு ஆள் யூஸ் பண்றது, இப்படியான சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இவர் எப்படியான ஒரு டெக்னிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொன்னா, கிரிப்டோ அனலிஸ்ட். கிரிப்டோ அனலிஸ்ட்ன்றது வந்து என்கிரிப்ஷன் மாதிரியான சில செயற்பாடு. இப்ப ஒரு ஆளுடைய டீட்டெயில இன்னொரு ஆள் வந்து அவற்றை அனுமதி இல்லாமல் பாவிக்கிற மாதிரியான பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல வரும்னு சொல்லி இவர் இன்வென்ட் பண்ணப்பட்ட காலத்திலேயே சொல்லிடு. ஸோ இவர் இந்த போனியர் பார்க்கலாம், நீங்க 1912 இருந்தவர். போனியர் தான் தந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு அவர் யங் ஏஜ்ல இருந்த இன்வென்ஷன் செய்யற காலத்திலேயே இந்த விஷயத்தை பற்றி சொல்லி, பட் ஸ்டில் நாங்க இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். இவரோட நேமை வச்சுதான் இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் கொண்டு இருக்கு. அது எப்படி சொல்றேன்னு சொன்னால் கேப்சான்னு சொல்ல, CAPTCHA, கேப்சா டெக்னிக்னு சொல்லிக்கணும். ஸ்டில் நாங்க இதை யூஸ் பண்றோம். இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இந்த கேப்சான்ற டெக்னிக். கூகுள் வந்து அதுக்கு ரீகேப்சான்ற நேம் வந்து வச்சிருக்கு. இதுதான் இப்ப இந்த அலன் டியூரிங் எதை பற்றி சொல்லி இருந்தாருன்னா, இப்ப நீங்கள் இன்றைக்கு நாங்க கம்ப்யூட்டர்ஸ் சொல்லி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போறோம். பட் ஒரு காலத்துல கம்ப்யூட்டரே ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ற காலம் பெரு. அதான் நாங்க சொல்றோம் பாட்ஸ் இப்ப யூஸ் பண்ணிக்கொள்ளும். சேட் பாட். இப்ப நீங்க வந்து யாரோடையும் சேட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னா அங்கால இருக்கிறவர் ஹியூமனா இருக்கப்படும் என்ற தேவை இல்லை, அதுவும் ஒரு பொட்டா இருக்கு. அது நீங்க சேட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சேட் பண்ணி கொண்டு போவோம். அதான் சாட் ஜிபிடி. அன்றைக்கு நாங்க பார்த்த கூகுள் ஜெமினை, கோபைலட் எல்லாமே வந்து ஏஐ. இப்படி இருக்கிற காலத்துல நாங்கள் ஒரு கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் சொன்னால் ஒரு ஹியூமன் தான் கிரியேட் பண்ணணும், அது ஒரு பொட்டும் கிரியேட் பண்ணது. சோ அந்த பொட் வந்து ஒரு நேரத்துல 1000 கூகுள் அக்கௌண்ட கிரியேட் பண்ணுமா இருந்தா அந்த 1000 கூகுள் அக்கௌண்டும் ஃபேக்கான அக்கௌண்டா இருக்கு. பட் அந்த யூசர் நேம் ஆல்ரெடி எடுக்கப்பட்டதா. உதாரணத்துக்கு நாங்க இதுல ஒரு நேம் ஒன்று சொல்லுவோமே, இப்போ சஞ்சய் என்ற நேம்ல வந்து sanjay@gmail.com ஒரு ஃபேக் மெயில் அது கிரியேட் பண்ணி sanjay123@gmail.com, sanjay2024@gmail.com, sanjay12@gmail.com, இப்படி ஒரு 1000 அக்கௌண்ட ஃபேக்கா கிரியேட் பண்ணிட்டு சொன்னா உண்மையிலே அந்த சஞ்சய் என்ற பர்சன் அந்த அக்கௌண்ட கிரியேட் பண்ண வரைக்கும் அவருக்கான நேம் அங்க அவைலபிளா இருக்கா, ஆல்ரெடி அந்த நேம் போயிருக்கு. ஸோ இப்படி இருக்க அந்த பர்டிகுலர் பர்சன் யோசிப்பார், ஓகே ஜிமெயில எனக்கான நேம் இல்லை, நான் அது ஜிமெயிலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வேறு ஒரு இமெயிலுக்கு போவோம் என்று அவர் அங்க போயிடும். ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் வேல்யூ வந்து குறையுது.
இப்படியான ஆக்டிவிட்டி வருமென்று முதலே இந்த ஆலன் டியூரிங் ஒரு சில அசம்ஷன் சொல்லியிருந்தோம். அதுக்காக தான் இன்றைக்கு நாங்க எல்லாரும் இப்படியான டெக்னிக்கை பார்க்கணும். என்னதான் அக்கௌண்ட் நாங்க கிரியேட் பண்ணினாலும் எங்களுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று வாரதை நீங்க பார்க்கணும். ஸோ இந்த பாக்ஸை நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல எடுக்கிறேன். இந்த பாக்ஸ்ல உங்கள்ட்ட என்ன கேட்டிருக்குன்னு சொன்னா சைன் அப் பண்ண வேணும். சைன் அப் பண்ணிட்டு என்ன செய்வீங்கன்னா ஐ ஆம் நாட் அ ரோபோட்ன்றதை நாங்க கிளிக் பண்ணோம். அப்ப அந்த கேப்சான்றது ஆக்டிவேட் ஆகும். இப்படி ஐ ஆம் நாட் அ ரோபோட் சொல்லி வேற நான் இந்த இமேஜை ஃபுல் ஸ்கிரீன்ல உங்களுக்கு எடுத்து காட்டினேன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். இந்த விண்டோ. ஸோ இப்படி ஒரு விண்டோ எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ ஜிமெயில் பாஸ்வேர்ட் ஐ ஆம் நாட் அ ரோபோட். இது கூகுள் கொமனா வச்சுக்கிற ரீகேப்சான்ற டெக்னிக். இதுக்கு பிறகுதான் கண்டினியூ. நாங்க திங்க் பண்ணி பார்ப்போம் ஏன் இதுல இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு. இதை மட்டும் கொடுக்கலாம் தானே. எப்படியான ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு சொன்னா ஒரு ஆள் ஜிமெயில என்டர் பண்ணிட்டு அவர் யூசர் நேம் பாஸ்வேர்டை இதுல கொடுத்துட்டு மவுஸ் இருக்கு. இந்த மவுஸை தான் நீங்க கிளிக் பண்ண போறாங்க. இந்த மவுஸின் மூவ்மெண்ட்டை வச்சு அதை கண்டுபிடிக்குமா இது பொட்டா இல்ல ஹியூமனான்னு கண்டுபிடிக்கும். அதாவது ரோபோட்டா அல்லது ஹியூமனா. ஹியூமன்ஸ் இந்த மவுஸ் மூவ்மெண்ட் அதுக்கு தெரியும். நாங்க எப்பவுமே டிரெக்டா மூவ் பண்ண மாட்டோம். இப்படி இல்லை. எங்கட மூவ்மெண்ட் அப்படி இப்படிதான் இருக்கும். அதாவது ஒழுங்கு இல்லாமல் தான். ஸோ அந்த மூவ்மெண்ட்ஸை வச்சு அதை கண்டுபிடிக்கும். நாங்க கிளிக் பண்றதுக்கான டைமை வச்சு அதை கண்டுபிடிக்கும். இதே ஒரு பொட்டுக்கு நாங்க ப்ரோக்ராம் பண்ணி எழுதுவோமா இருந்தா அது ஒன்ஸ் அப்படியே இருக்க ஃபில் பண்ணிட்டு குயிக்கா இதை கொடுத்துட்டு கண்டினியூ. நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குயிக்கா இதை கொடுத்து கண்டினியூ கொடுத்தா அகைன் எங்கள்கிட்ட இதே செட்டிங் இருக்கும். மவுஸ் மூவ்மெண்ட்டை வச்சு இது கண்டுபிடிக்கும் இது ஒரு ஹியூமனா அல்லது பொட்டான்ஸ். இது ஒரு டைப்பான கேப்சா மெத்தட். அதுக்காக இது மட்டும் தான் இருக்குன்னு இல்லை. எங்கள்ட்ட நிறைய டைப்பான டெக்னிக்ஸ் எங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க வருவோம். நாங்க உதாரணத்துக்கு இப்படி ஒரு கேப்சா இருக்கிற மாதிரி யோசிக்கணும். இதை நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல ஒரு கவுண்ட் பண்றேன். இந்த விண்டோ நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சைன் அப் ஃபார்ம் ஒன்று இருக்கு. இந்த கிளாரிட்டி கொஞ்சம் குறைவா இருக்கு. பட் நீங்க செக் பண்ணலாம். இதை கேட்டிருக்கிட்டோம். இதுல எது எது ஹெலிகாப்டர். அப்ப பொட்டுக்கு இது தெரியாதான்னு சொன்னா உண்மையில இந்த படத்தை கொஞ்சம் கம்ப்ளெக்ஸா கொடுத்து விட்டோம்னா எது ஹெலிகாப்டர் அதால கண்டுபிடிக்கிறது பொட்டா. பட் ஹியூமனாலே ஹியூமனுக்கு தெரியும் எது ஹெலிகாப்டர். அதை கொடுத்து அக்செப்ட் பண்ணி கொடுத்தா தான் நீங்க ஒரு ஹியூமன் அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ளும் எங்கட கம்ப்யூட்டர். சம்டைம் நாங்க இப்படியான இமேஜஸ் பார்க்கணும். ஸோ இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று பார்க்கலாம். எழுத்துக்களை இப்படி சரிவான அமைப்பில் எழுதி கொடுத்தோம்னா உண்மையில என்ன இருக்குன்னு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நாங்க எங்களுக்கு தெரியும் கியூ கேபிட்டல் வி ஸ்மால் பி கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் ஏ ஒய் கே. ஆனா கம்ப்யூட்டரால ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமா இருக்கும். பிகாஸ் அதுக்கு இடையில நிறைய நிறைய இன்டரப்ஷன்ஸ் இருக்கு. வேற வேற ஷேப் மாதிரி எல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு எல்லாம் போறபடியால அது கண்டுபிடிக்க கஷ்டமா. ஹியூமனுக்கு இது தெரியும். அப்ப இப்படியான டெக்னிக்ஸ் என்னத்துக்காக வந்ததுண்டா ஒரு பொட் ஹியூமன் மாதிரி ஒர்க் பண்ணிடக்கூடாது என்றதுக்காக தான் வந்தது. இப்படியான டெக்னிக்ஸ் வாரதுக்கு ரீசனா இருந்தவர் அலன் டியூரிங் என்ற சயின்டிஸ்ட். உண்மையில அந்த கேப்சா சொல்றதுக்கான மீனிங் என்ன? அவருடைய நேமில தான் இந்த கேப்சான்றதுக்கான மீனிங் வந்துருக்கு. ஸோ இதுல நான் கேப்சா மீனிங் சொல்லி இதுல சர்ச் பண்றேன். அதுல எங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லி கொண்டு வரும். அதுண்ட விரிவாக்கம் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கம்ப்யூட்டரையும் ஹியூமனையும் வேறுபடுத்துறதுக்கான ஒரு விரிவாக்கம். கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் பப்ளிக் டியூரிங் டெஸ்ட் டு டெல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் அபார்ட். இது ஒரு ஆட்டோமேட்டட் டெஸ்டிங். இந்த டெஸ்டிங்கால கம்ப்யூட்டரையும் ஹியூமனையும் வேற வேறையா பிரிக்கலாம். ஒரு பொட்டா இல்ல ஹியூமனான்னு கண்டுபிடிக்கலாம். அதுல நாங்க டியூரிங் டெஸ்ட் என்ற வேர்ட் பாவிக்கிறோம். டியூரிங் என்ற வேர்டுக்கான ரீசன் அலன் டியூரிங் என்ற சயின்டிஸ்டால இது கண்டுபிடிக்கப்பட்டபடியால இதை நாங்க ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம். டியூரிங் டெஸ்ட். சோ இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். இந்த டேபிள்ல நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அலன் டியூரிங் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சோ இந்த வேர்டிங் உங்கள்ட்ட எக்ஸாம்பிள் இருக்கு. தென் இப்ப அடுத்ததா பார்க்க போறது அடா ஆகஸ்டா லவ்லேஸ். இந்த அடா ஆகஸ்டா லவ்லேஸ் என்ற சயின்டிஸ்ட பொறுத்த மட்டும் எந்த ஒரு இன்வென்ஷனுமே எங்களுக்கு இவாவால் செய்யப்படாட்டிலும் ஒரு முக்கியமான ஒரு பர்சனா இருப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த.
அப்ப இந்த சயின்டிஸ்ட் என்ன செய்திருக்கான்னு சொன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றின் இன்வென்ஷனுக்கான ஒரு டிசைன் ஒன்றை ப்ரப்போஸ் பண்ணி. சோ இந்த அடா ஆகஸ்டா லவ்லேஸ் வந்து மெயினான ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர் என்று சொல்லிக்கொள்ளும். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர் இன் த கம்ப்யூட்டர் சயின்ஸ். உலகின் முதலாவது செய்நிரலாளர். டெவலப் பண்ணி முடிச்சவாண்டா இல்ல, ஜஸ்ட் ஒரு டிசைனிங் தான். ஒரு மெயினான கான்செப்ட் ஒன்றை கொண்டு வந்தார், லாஜிக்கல் திங். இப்போ ஒரு ஹார்ட்வேர் இருக்குன்னு வைப்போம், ஒரு வன்பொருள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிக் கொள்றேன், நாங்க ஹார்ட்வேரா மட்டும் யூஸ் பண்ணிக்கொள்ற ஒரு டிவிடி பிளேயர், அல்லது நாங்க ஒரு MP3 பிளேயர், அல்ல நார்மலா நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ள சோயிங் மிஷின், ஒரு தையல் மிஷின். இப்படி நீங்கள் தனியே ஒரு ஹார்ட்வேர் வச்சிருப்பீங்களாக இருந்தால் அந்த ஹார்ட்வேர் என்னத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த டார்கெட்டை மட்டும்தான் அது ஃபுல்ஃபில் பண்ணும். அதனால வேறு ஒரு எந்த டார்கெட்டையும் ஃபில் பண்ணிடலாது. நீங்க மொபைல் போன் கண்டுபிடிக்கிறீங்க, அந்த மொபைல் போன்ல சாஃப்ட்வேரே இல்ல, வெறும் ஹார்ட்வேர் தான் இருக்குமா இருந்தா நீங்கள் அந்த மொபைல் போனை வச்சு கோல் மட்டும்தான் கதைக்கலாம், வேறு ஒன்றும் கதைக்கலாம். பட் இன்றைக்கு நாங்க பாவிக்கிற ஸ்மார்ட் போன்ல சாஃப்ட்வேர் இருக்கிறபடியாலதான் வாட்ஸ்அப் இருக்கு, நாங்க வாட்ஸ்அப் பாவிக்கிறோம். வைபர் இருக்கு, அதை நாங்க வைபர்ல பாவிக்கிறோம். மொபைல் போன்ல பாருங்க, கேமரா ஆப் இருக்கு, நாங்கள் ஒரு வீடியோ கேமராவோ அல்லது கேமரா மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸ்பீக்கர் இருக்கு, ஸ்பீக்கரை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் உண்டு, தட் மீன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர். ஸ்பாட்டிஃபையோ மியூசிக் பிளேயர் இருக்கு, நாங்கள் அதை ஒரு ரேடியோ மாதிரியும் பார்க்கணும். தென் அதை நாங்கள் கேம்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதை ஒரு கேமிங் விளையாடுறதுக்கான ஒரு டிவைஸா யூஸ் பண்றோம். ஒரு மொபைல் போன் எவ்வளவு வெரைட்டியான டிவைஸை நாங்க யூஸ் பண்றோம். அப்படி யூஸ் பண்றதுக்கான ரீசன் சாஃப்ட்வேர், நாட் ஹார்ட்வேர். ஒரு வன்பொருளுக்குள்ள மென்பொருளை கொண்டு வந்தாதான் அந்த வன்பொருள் நிறைய விதமான செயற்பாடுகளை செய்யும். இப்படி ஒரு சாஃப்ட்வேர் இம்பார்ட்டன்ஸை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து, ஒரு கம்ப்யூட்டருக்கு சாஃப்ட்வேர் தேவை, அந்த சாஃப்ட்வேரை இப்படி எழுதலாம் என்று சொல்லி ஒரு இனிஷியேட்டிவான ப்ரோசஸை தொடங்கி வச்சவா அடா ஆகஸ்டா லவ்லேஸ். ஸோ இவாண்டே அந்த இனிஷியலைசேஷன் தான் இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ற நிறைய சாஃப்ட்வேர்ஸுக்கான ஒரு பேசிக் ஸ்டெப்பா இருக்கிறபடியால இவாவை நாங்க சொல்லிக் கொள்றது ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர். சோ இந்த அடா ஆகஸ்டா லவ்லேஸ் இந்த நேம்ஸ் வேற மாதிரி எல்லாம் சொல்றோம். அதாவது அடா வினம், லேடி அடா வினம், தென் அடா ஆகஸ்டா லவ்லேஸ், அடா லவ்லேஸ் எல்லாமே ஒன்றுதான். இவாண்ட இன்வென்ஷனை பற்றி கேட்கல, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர் என்ற வேர்டை மட்டும் நாங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம் சொன்னால் எங்களால இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி. The world first programmer tried to program for analytical engine. இதுதான் முக்கியம். அனலிட்டிக்கல் என்ஜினை இன்வென்ட் பண்ணவர், அதுக்கான பேசிக் டிசைன் சார்ல்ஸ் பபேஜ். பட் எனிஹவ் அந்த அனலிட்டிக்கல் என்ஜின்ல ஒரு ப்ரோக்ராமுக்கான டிசைனை ட்ரை பண்ணவா அடா ஆகஸ்டா லவ்லேஸ். தென் அடுத்த இன்வென்ஷன் நாங்க பார்க்க போறோம் ஹவார்ட் ஐக்கன். இந்த ஹவார்ட் ஐக்கன் என்ற சயின்டிஸ்ட் இன்வென்ஷனை பொறுத்த மட்டும் மார்க் 1 அப்படி என்ற கம்ப்யூட்டரை பற்றி கதைச்சிட்டு வரப்போம். சோ உண்மையில இந்த மார்க் 1 என்ற கம்ப்யூட்டரை பற்றி கதைக்கணும் சொன்னால் எங்களுக்கு தேவையானது ASCC. மார்க் 1க்கான இன்னொரு நேம் ஒன்று இருக்குதான், ஆட்டோமேட்டிக் சீக்வென்ஸ் கண்ட்ரோல் கால்குலேட்டர். அதை ஷோர்ட்டா நாங்க ASCC என்ற நேமால சொல்லுவோம். தமிழ்ல சொல்லணும்னா தன்னியக்க தொடர் கட்டுப்பாட்டு கணிப்பான். அதுதான் நாங்க உண்மையில மார்க் 1 சொல்லிக்கொள்வோம். உண்மையில இந்த மார்க் 1 என்ற கம்ப்யூட்டரை பார்க்கறதுக்கு முதல் ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு, IBM கம்பெனி, இன்டர்நேஷனல் பிசினஸ் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பழைய காலத்திலிருந்து இன்று மட்டும் ரன் பண்ணி கொண்டிருக்கிற கம்பெனி. இன்டர்நேஷனல் பிசினஸ் மெஷின்ஸ் கார்பரேஷன் நிக் நேம்டு. இதுல ஒரு ஏர் இன்வென்ட் பண்ணது, அதுக்கான ஏர் பேசிக்கான ஆக்கள், இந்த ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கின்ற டீட்டெயில் ஃபுல்லாவே இதுல இருக்கும். எங்களுக்கு அவ்வளவு தூரம் தேவையில்லாட்டும் IBM என்ற கம்பெனி தெரிஞ்சிருக்க வேணும். ஈவன் IBM என்றது இந்த லோகோ தெரிஞ்சா கூட பெட்டர். ஸ்டில் நாங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்க கம்பெனி IBM, ஏர்லியர் ஸ்டேஜ்ல இருந்த கம்பெனிஸ். ஸோ இந்த IBM கம்ப்யூட்டர் ஒரு மெம்பரா இருந்தவர், ஒரு ஸ்டார்ட் ஸ்டேஜில் அதனுடைய ஒரு மெம்பரா இருந்த ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த ஹவார்ட் ஐக்கன். ஸோ சம்டைம் IBM என்ற கம்பெனியோட வார எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்குமே இந்த சயின்டிஸ்ட் நேம் இருக்கு கட்டாயம், IBM. ஸோ மார்க்
ஒன் என்றதின்ற இன்னொரு நேம் ஏஎஸ்சிசி. ஸோ ஐபிஎம் என்ற கம்பெனி பார்த்திருந்தோம் அப்போ. ஸோ அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஹவார்ட் ஐக்கனை பற்றியும் சொல்லிட்டு வருவோம். ஹவார்ட் ஐக்கன். ஸோ இந்த ஹவார்ட் ஐக்கன் என்ற சயின்டிஸ்ட் வந்து மார்க் ஒன் என்ற கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிறார். உண்மையில இவன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மார்க் ஒன் என்ற கம்ப்யூட்டர் ஸ்பெஷாலிட்டியை பற்றி பார்க்க வேணும். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு பார்த்துருந்தோம், ஏஎஸ்சிசி, ரைட்? மார்க் ஒன் கம்ப்யூட்டர். இந்த மார்க் ஒன் கம்ப்யூட்டர்ன்றது வந்து ஐபிஎம் என்ற கம்பெனியின் ஹெல்ப்போட இன்வென்ட் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டரா இருக்கு. இதுக்கான ஏஎஸ்சிசி என்றது இன்னொரு நேமா இருக்கு. இதுக்கு முதல் கண்டுபிடிச்ச டிஃபரன்ஷியல் என்ஜின், அனாலிட்டிக்கல் என்ஜின் அந்த ஏராவில் அதை விட எக்ஸ்ட்ராவான சில ஃபீச்சர்ஸை கொண்ட ஒரு கம்ப்யூட்டரா வந்ததுதான் இந்த மார்க் ஒன் அப்படின்ற கம்ப்யூட்டர். தென் இதுல நான் அதுக்கான இன்னொரு நேமையும் சர்ச் பண்ணி காட்டுறேன், ஏஎஸ்சிசி. நான் ஏஎஸ்சிசி கம்ப்யூட்டர் சர்ச் பண்ணி காட்டுறேன். ரைட். இதுக்கு வேற வேற நேம்ஸ் இருக்கு. ஹவார்ட் மார்க் ஒன் என்று சொன்னாலும் அந்த ஹவார்ட் ஐக்கன் நேம் ஞாபகமா சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. தென் ஐபிஎம் ஆட்டோமேட்டிக் சீக்வென்ஸ் கண்ட்ரோல் கால்குலேட்டர், இதான் அந்த கம்ப்யூட்டர். ஜஸ்ட் எங்களுக்கு இந்த நோட்ஸ் படி தெரிய வேண்டிய ஒரு விஷயம், ஹவார்ட் ஐக்கன் என்ற சயின்டிஸ்டால ஆட்டோமேட்டிக் சீக்வென்ஸ் கண்ட்ரோல் கால்குலேட்டர் என்ற இந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு நாங்கள் ஏஎஸ்சிசி என்ற ஷார்ட் இன்ஃபார்ம் வச்சிருக்கோம். அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, மார்க் ஒன். இந்த மார்க் ஒன் வந்து ஐபிஎம் என்ற கம்பெனியின் ஹெல்ப்போட கண்டுபிடிக்கப்படுது. ஜான் ஒன் நியூமன். இந்த ஜான் ஒன் நியூமன் என்ற சயின்டிஸ்ட் நேம் ஐசிடி ஃபீல்டை பொறுத்த மட்டும் அடிக்கடி நாங்கள் கேள்விப்படுற ஒரு பேரா இருக்கும். ஜான் ஒன் நியூமன் என்ற சயின்டிஸ்ட் தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம் என்ற ஒரு கன்செப்டை ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்றார். டேட்டாவுண்ட ஸ்டோர் பண்ண வேணும், மெமரி என்றது கட்டாயம், இப்படியான சில கன்செப்டை வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு இன்வென்டர் தான் இந்த ஜான் ஒன் நியூமன். ஜான் ஒன் நியூமனால இன்வென்ட் பண்ணப்பட்ட ஒரு டிவைஸ், அது நாங்க சொல்லிக்கொள்றது எட்வெக் என்ற நேமால சொல்லிக்கொள்றோம். எட்வெக் என்ற கம்ப்யூட்டர் எக்ஸ்பான்ஷன் இதுல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், எலக்ட்ரானிக் டிஸ்கிரீட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். எலக்ட்ரானிக் டிஸ்கிரீட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் அப்படின்றது வந்து எட்வெக் என்ற கம்ப்யூட்டர் எக்ஸ்பான்ஷனா இருக்கு. தென் இந்த எட்வெக் என்ற கம்ப்யூட்டர் ஸ்பெஷாலிட்டி கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம், எட்வெக் என்ற கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்டோரிங் கம்ப்யூட்டரா கன்சிடர் பண்ணிக்கணும். நாங்க யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ்லயே முதலாவது தரவுகளை சேமிக்கின்ற கணினி என்று சொல்லிக் கொள்றது எட்வெக். தென் இந்த எட்வெக் கம்ப்யூட்டர் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, இங்க நாங்க சீரியல் ப்ராசஸிங் மட்டும்தான் அலோவ் பண்ணி கொள்வோம். பேரலல் ப்ராசஸிங் என்று சொல்லி ஒன்று இருக்காது. சீரியல் ப்ராசஸிங் அப்படி என்று சொன்னால் ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச பிறகுதான் அடுத்த ப்ராசஸ் போகலாம் என்ற மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறது இந்த ஒன் நியூமன் ஆர்கிடெக்சர் என்று சொல்லி, இதுக்கு பிறகு நாங்கள் ஒரு டாபிக் பார்ப்போம். அந்த ஒன் நியூமன் ஆர்கிடெக்சர்ல இந்த இன்வென்டர் யூஸ் பண்ணின அந்த மாடலுக்கு பேஸ்மெண்டா இருந்த கம்ப்யூட்டரும் இந்த கம்ப்யூட்டர் தான். ஸோ இப்போ நாங்க செக் பண்ணிட்டு வருவோம். ஜான் ஒன் நியூமன், இந்த ஜான் ஒன் நியூமன் என்ற சயின்டிஸ்ட், தென் அவருடைய இன்வென்ஷன். ஸோ நான் இதில் செக் பண்ணிட்டு வரணும். இதுல ஜான் ஒன் நியூமன் சொல்லி அவருடைய இன்வென்ஷனும் நாங்க செக் பண்ணிட்டு வரோம். ஓகே, ஜான் ஒன் நியூமன் என்ற சயின்டிஸ்ட் பண்ண டீடைல்ஸ் நாங்க கூகுள்லயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இவர் இன்வென்ட் பண்ண அந்த கம்ப்யூட்டர், இவரோட கண்ட்ரிபியூஷனால எங்க வேர்ல்டுக்கு கிடைச்ச கம்ப்யூட்டர் நாங்க சொல்லிக் கொள்றது வந்து எட்வெக் நேமான சொல்லிக் கொள்வோம். எட்வெக் கம்ப்யூட்டர் அப்படின்றது வந்து டேட்டா ஸ்டோரிங் கம்ப்யூட்டர் என்று சொல்லிக் கொள்வோம் இனிஷியலா. ஸோ இந்த எட்வெக் கம்ப்யூட்டர் இமேஜஸ் நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் என்ற கேட்டகரிக்கு நாங்க எடுத்துக்கொள்வோம். பிகாஸ் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர்ன்றதுன்ற நேம்ஸ் எல்லாமே இ என்ற நேமோட ஸ்டார்ட் ஆகாமல் தெரியும். இ என்ற நேம் வந்து எலக்ட்ரானிக் என்றதை டிட்டர்மைன் பண்ணிக்கொள்ளும். எலக்ட்ரானிக்
discrete variable automatic computer. Right. Then நாங்க பார்க்க போறது வந்து ஜான் மோஸ்லி, ஜான் பிரஸ்பெரக்கர்ட் என்ற ரெண்டு சயின்டிஸ்டால இன்வென்ட் பண்ண. ஜான் மோஸ்லி அண்ட் ஜான் பிரஸ்பெரக்கர்ட் என்ற ரெண்டு இன்வென்டர்ஸால இன்வென்ட் பண்ணப்பட்ட ரெண்டு கம்ப்யூட்டர்ஸ் ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஒன் ஜுனிவேக் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். தென் இனியக் அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். ஜுனிவேக் அண்ட் இனியக். ஜுனிவேக் அப்படின்றது எக்ஸ்பேன்ஷன் பார்த்துட்டு வருவோம். ஜுனிவேக் அப்படின்றது வந்து யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் அப்படின்றது வந்து ഇതിന്റെ ஸ்பெஷாலிட்டியா நாங்கள் இங்க மென்ஷன் பண்ணியிருக்க விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கம்ப்யூட்டர் சொல்றதுக்கான ரீசன், இதுக்கு முதல் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ரிசர்ச் பர்பஸுக்காக இன்வென்ட் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டரா இருந்தது. ரிசர்ச் பர்பஸ் என்று சொல்ல வர்றது வந்து அவைண்ட கல்குலேஷன்ஸ் அல்லது அவை அந்த கம்ப்யூட்டர் ஸ்பெஷாலிட்டி சம்பந்தமா ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய வேணும் என்று சொல்லிக்கல ஒவ்வொரு இன்வென்டரும் தங்களோட பர்சனல் பர்பஸுக்காக கம்ப்யூட்டர்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்தது. பட் கமர்ஷியல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னு சொன்னால் பப்ளிக் அதாவது கொமன் பப்ளிக் யூசேஜுக்காக சில சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே அந்த கேட்டகரிக்கு வரும். ஸோ இதைத்தான் நாங்க சொல்லிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கம்ப்யூட்டர் ஒரு வர்த்தக நோக்கத்துக்காக கண்டுபிடிச்ச ஒரு கம்ப்யூட்டரா இருக்கும். அடுத்தது இனியக் என்ற கம்ப்யூட்டரும் ஜான் மோஸ்லி, ஜான் பிரஸ்பெரக்கர்ட் என்ற ரெண்டு சயின்டிஸ்டாலையுமே இன்வென்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்ப்யூட்டரா இருந்து கொள்ளும். இதை நாங்க சொல்லிக் கொள்றது இனியக். இனியக் அப்படி என்ற கம்ப்யூட்டர் ஸ்பெஷாலிட்டி ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். முதலாவது இலத்திரனியல் இலக்க முறை கணினியா இதை நாங்க கன்சிடர் பண்ணி பண்றோம். இனியக் அப்படி என்றதின் எக்ஸ்பேன்ஷன் இதுல தந்திருக்கிறோம். எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் என்றது அதன் எக்ஸ்பேன்ஷனா இருக்கு. தென் இந்த இனியக் அப்படி என்றது மேனுவல் ப்ரோக்ராமிங் என்றது அடிப்படையாக கொண்ட ஒரு கம்ப்யூட்டர். மேனுவல் ப்ரோக்ராம் என்றதுதான் இந்த இனியக் அப்படி என்ற கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் டெக்னிக்கா இருக்கு. எட்வெக் அப்படி என்றது எப்படி ஸ்டோர்ட் ப்ரோக்ராமிங்கோ இங்க இது மேனுவல் ப்ரோக்ராமிங் என்ற கேட்டகரியை பேஸ் பண்றதா இருக்க போகுது. ஸோ இப்போ நாங்க சர்ச் பண்ண போறது ஜுனிவேக் அப்படி என்ற கம்ப்யூட்டர் ஸ்பெஷாலிட்டிஸ். ஸோ இந்த இடத்துல நான் ஜுனிவேக் அப்படி என்று சர்ச் பண்ணி போடுறேன். யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் அதன் இமேஜஸ் இதுல மென்ஷன் பண்ணுங்க. தென் நாங்க பார்க்க போறது இனியக், இஎன்ஐஏசி. இனியக் என்ற கம்ப்யூட்டரை பற்றி பார்க்க போறோம். இனியக் என்ற கம்ப்யூட்டரும் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் என்ற கேட்டகரிக்கு வந்து கொள்ளும். இந்த இனியக் என்ற கம்ப்யூட்டர் இமேஜஸும் நீங்கள் இங்க பார்க்கணும். ஸோ இப்படி ரெண்டு டைப்பான கம்ப்யூட்டர்ஸ் ரெண்டு இன்வென்டர்ஸால சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்கும். ஜான் மோஸ்லி அண்ட் ஜான் பிரஸ்பெரக்கர்ட். ஓகே. தென் இவ்வளவு இன்வென்ஷனுமே ஜஸ்ட் எங்களுக்கு இனஃப், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் பர்பஸ்ல பார்க்கல இவ்வளவுமே ஓகேயா இருக்கும். பட் சில விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ராவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். இந்த ரெண்டு இன்வென்ஷனும் எங்களுக்கு மேபி கேட்கலாம். ஒன்று சொல்றது மோரிஸ் வில்க்ஸ் அப்படி என்ற சயின்டிஸ்டால கண்டுபிடிக்கப்பட்ட எட்செக் என்ற கம்ப்யூட்டர். இது என்ன ரீசனுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னால் சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் என்ற கேட்டகரியில உங்களுக்கு கேள்வியல் கேப்பினமாயிருந்தால் எங்களுக்கு தேவை இந்த மோரிஸ் வில்க்ஸ் அப்படி என்ற இந்த சயின்டிஸ்டால இன்வென்ட் பண்ணப்பட்ட எட்செக் என்ற கம்ப்யூட்டரை பற்றியும் மேபி கேட்கலாம். உண்மையில எட்செக்ன்றதுக்கான ஸ்பெஷாலிட்டி எங்களுக்கு கேட்கணும் இல்லை. பட் எட்செக் அப்படி என்றது எக்ஸ்பேன்ஷன் எங்களுக்கு தேவை. எலக்ட்ரானிக் டிலே ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக் கால்குலேட்டர். இதுதான் எட்செக் என்ற கம்ப்யூட்டர் எக்ஸ்பேன்ஷனா இருந்தது. ஸோ நாங்கள் இந்த எட்செக் என்ற கம்ப்யூட்டரையும் சர்ச் பண்ணி பார்ப்போம். எட்செக் என்ற கம்ப்யூட்டர் ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. ஸோ எட்செக் என்ற கம்ப்யூட்டர் எக்ஸ்பேன்ஷன் இதில் தந்திருக்கிறோம். Electronic Delay Storage Automatic Calculator was the first full-size stored program computer to be used regularly. அதே நேரம் இந்த எட்செக் இமேஜஸ் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி என்ற யூனிவர்சிட்டியால வந்து ஒரிஜினலா பில்ட் பண்ணப்பட்ட ஒரு பிசி. இதன் டீடைல்ஸ் எக்ஸ்ட்ராவா வந்து
பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க பாக்க ஜஸ்ட் அதோட நேம் அண்ட் த இன்வென்டர் தெரிஞ்சிருந்தாலே ஓகே, மோரிஸ் வில்க்ஸ். தென் எக்ஸாம்ஸ்ல எங்களுக்கு அடிக்கடி ஒரு எம்சிக்யூ சாய்ஸா வர ஒரு ஆன்சர் தான் ஏபிசி கம்ப்யூட்டர். உண்மையில இந்த ஏபிசி கம்ப்யூட்டர் நேம் வந்ததுக்கான ரீசன், ஏபிசி கம்ப்யூட்டர் என்ற இந்த கம்ப்யூட்டர் டைப்பின் மெயின் இன்வென்டர்ஸா நாங்க கன்சிடர் பண்ணிக்கொள்றது ஜான் வின்சென்ட் அட்டனாசோஃப் அண்ட் பெரி. அப்ப இந்த அட்டனாசோஃப் பெரி என்ற நேம்ஸ் இந்த கம்பைனால அட்டனாசோஃப் பெரி கம்ப்யூட்டர் என்று சொல்லிக் கொள்வோம். இது இந்த ஷார்ட் இன்ஃபார்ம் ஏபிசி கம்ப்யூட்டர். ஸோ ஏபிசி கம்ப்யூட்டர் என்ற இந்த எக்ஸ்பேன்ஷன் மேல ஏபிசி தான் சொல்லிக்கொள்வோம். அட்டனாசோஃப் பெரி கம்ப்யூட்டர் இன்வென்டர்ஸா நாங்க சொல்லிக் கொள்வது ஜான் வின்சென்ட் அட்டனாசோஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது இந்த ஸ்பெஷாலிட்டி நாங்க செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் சொல்லிக்கொள்வோம். ஸோ இதை நாங்க சர்ச் பண்ணி பார்ப்போம். இதுதான் அந்த கம்ப்யூட்டர் அண்ட் த டீடைல்ஸ் நீங்க இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அட்டனாசோஃப் பெரி கம்ப்யூட்டர் வாஸ் த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். ஆட்டோமேட்டிக் என்ற வேர்ட் வந்து அடிஷனலா ஆட் ஆகுது. எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ன்றது இனிய ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர். ஆல்ரெடி பார்த்துருந்தோம் எலக்ட்ரானிக் டிஜிட்டல், அதாவது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ன்றது வந்து இனிய கண்ட கம்ப்யூட்டர். இது ஆட்டோமேட்டிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் இந்த ஏபிசி கம்ப்யூட்டர்னு சொல்றோம். ഇതിന്റെ ஸ்பெஷாலிட்டிஸும் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் ஒரு எம்சிக்யூ நாலேஜுக்கு இவ்வளவு இன்வென்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. ஸோ இந்த டேபிள்ல இருக்கிற இவ்வளவு விஷயங்கள் தான் ஜென்ரலா உங்களுக்கு தேவையானதா இருக்கும். தென் சில அடிஷனல் டீடைல்ஸ் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். பைனரி சிஸ்டத்தை இன்வென்ட் பண்ணினது யாருன்னு சொல்லி இங்கிட்ட ஒரு கேள்வி எனக்கு அப்படிமா இருந்தா. பைனரி சிஸ்டம் சொல்றது 0வையும் 1ஐயும் பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு கால்குலேஷனை செய்யறோம். அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஓர்டர்ல நடக்குது. பைனரிஸுக்கு சொல்லி அடிஷனுக்கான ஒரு மெத்தட் இருக்கு, சப்ட்ராக்ஷனுக்கான ஒரு மெத்தட் இருக்கு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், எல்லா விதமான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸுமே இந்த பைனரியில நாங்க செய்யறோம். ஸோ இப்படி ஒரு பைனரி சிஸ்டம் தான் கம்ப்யூட்டர்ல இருக்கு. இந்த பைனரி சிஸ்டத்தை யூஸ் பண்ணினால் எஃபிஷியன்சி கூடும்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் இன்வென்ஷனை கொண்டு வந்த ஒரு சயின்டிஸ்ட், ஒரு இன்வென்டருக்கு நேம் கோட்ஃப்ரெட் வில்லியம். ஸோ கோட்ஃப்ரெட் வில்லியம் என்ற சயின்டிஸ்டால தான் பைனரி சிஸ்டம் வந்து இன்வென்ட் பண்ணப்படுது. இது அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டியது. தென் அடுத்த விஷயம் இதை நான் சொல்ல வேண்டியது, ஆல்ரெடி நாங்கள் விளங்கப்படுத்தி இருந்தோம் இந்த ஏபிசி கம்ப்யூட்டரை பற்றி சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் டிஜிட்டல் இ கம்ப்யூட்டர் என்று சொல்ல வாரது வந்து ஏபிசி கம்ப்யூட்டர். சம்டைம் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் என்று சொல்லி சொன்னால் அது இனியக். பட் ஆட்டோமேட்டிக் என்ற நேம் உங்களுக்கு இங்க வருமா இருந்தால் ஏபிசி கம்ப்யூட்டர்ன்றதுதான் சரியான ஆன்சரா இருக்கும். ஆட்டோமேட்டிக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர், இது முக்கியமான ஒரு விஷயம். தென் அடுத்ததான் நாங்க பார்க்க போறது வேக்யூம் டியூப். உண்மையில இந்த வேக்யூம் டியூப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல நாங்க யூட்டிலைஸ் பண்ணின ஒரு டெக்னாலஜியா இருந்தது வேக்யூம் டியூப். ஸோ வேக்யூம் டியூபின் மெயினான இன்வென்டரா நாங்க கன்சிடர் பண்ணிக்கொள்றது ஜான் ஆம்ப்ரூஸ் என்ற சயின்டிஸ்ட். ஸோ ஜான் ஆம்ப்ரூஸ் என்ற இந்த இன்வென்டர் வேக்யூம் டியூப் என்ற டெக்னிக், அந்த டெக்னாலஜியை வந்து இன்வென்ட் பண்ணிக்கணும். இந்த நேம்ஸ் மேபி எம்சிக்யூஸ்ல வரலாம். அடுத்த விஷயமா நாங்க பார்க்க போறது ஐசி, இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்ற ஐசி. இந்த இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸை வந்து இன்வென்ட் பண்ணின சயின்டிஸ்டுக்கான நேம் நான் சொல்றது ஜேகே என்று ஷோர்ட்டா சொல்லிக்கொள்வோம். ஜாக் கில்பி என்றதான் அந்த சயின்டிஸ்ட். ஸோ நாங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் ஜாக் கில்பி என்ற சயின்டிஸ்டை பற்றி. ஸோ இந்த ஜாக் கில்பி என்ற சயின்டிஸ்ட் நேமால நாங்க ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் சொல்லி ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் கான்செப்டை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கொள்வோம். ஸோ இந்த ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த யூடியூப் வீடியோட லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதால போயிட்டு நீங்க இந்த ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் கான்செப்ட் வீடியோஸ் ஃபுல்லாவே நீங்க ரெஃபர் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த ஜாக் கில்பி என்ற சயின்டிஸ்ட் ஸ்பெஷாலிட்டி இவர் தான்
ஐசிஸை வந்து இன்வென்ட் பண்ற. ஐசி என்று இதுல சொல்ல வாரது வந்து எதா இருக்கும்னு சொன்னால் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் என்று சொல்லி நிறைய எலக்ட்ரானிக் கம்போனன்ட்ஸை வந்து கம்பவுண்ட் பண்ணின ஒரு கம்போனன்ட். இந்த ஐசிஸ் வந்து ஜெனரலா 3rd ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல நாங்க யூஸ் பண்ணியிருப்போம். சோ இதுதான் இதுல ஜேகே என்ற ஜாக் கில்பி என்ற இன்வென்டரால ஐசி இன்வென்ட் பண்ணப்படுதுன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன். தென் கொமனா சில விஷயங்கள் சொல்லுவோம். சிபியூன்றது ஒரு கம்ப்யூட்டர்ன்ற முக்கியமான ஒரு பார்ட்டா இருந்து கொண்டும் இந்த சிபியூல வந்து இன்டெல் 4004 ஜெனரலா நாங்க சிபியூ ஒரு இமேஜ் ஒன்று செக் பண்ணிட்டு வருவோம். இந்த சிபியூ ஸ்ட்ரக்சர் வந்து இப்படித்தான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பாலையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ஆர்கிடெக்சரோட நாங்க பார்ப்போம். இந்த சிபியூல உள்ள இருக்கிற சில பகுதிகள் தான் எங்களோட கம்ப்யூட்டர்ஸை ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளும். தென் த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் சொல்லிக்கொள்வோம் சிபியூ. அப்ப இந்த சிபியூஸ் எல்லாமே வந்து ஒரு ஆர்கிடெக்சர்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாம் தனித்தனி யூனிட்ஸ் வந்து இருக்கும். சிஜு, ஏஎல்யூ, ரெஜிஸ்டர்ஸ், கேஷ் மெமரிஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு கம்ப்யூட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கும். பட் இந்த சிபியூ இன்வென்ஷன்ல நிறைய டைப்பான பிராண்ட்ஸ் இருக்கு. இன்டெல் என்று சொல்லி ஒரு பிராண்ட் உண்டு. இன்டெல் தான் கொமனா நாங்க யூஸ் பண்ணி கொள்ற ஒரு பிராண்ட். இதை விட நிறைய பிராண்ட்ஸ் எங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இன்டெல் வெர்சஸ் ஏஎம்டி. ஏஎம்டி என்றதும் ஒரு ஃபேமஸான பிராண்ட் உண்டு. நாங்க இன்டெல், அதை விட ஏஎம்டி இந்த ரைசன் என்ற வெர்ஷன், இந்த 2 டைப்பான இதையுமே நாங்க யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ அதை விட பார்த்தோம்னா மொபைல் போன்ல நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ற இந்த ஸ்னாப் டிராகன் அப்படின்னு. ஸோ அதுவும் வந்து இந்த ஒவ்வொரு பிராண்டின் வேர்ஷன்ஸ் ஆயிருக்கு. அதை விட ஆப்பிள் கம்ப்யூட்டரை பொறுத்த மட்டும் M1, M2, M3, ஈவன் M4 நிறைய சாய்ப்பு இருக்கும். தென் ஆப்பிள் பயோனிக் சிப் நினைவான சொல்லி இப்படி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும் சிபியூ. அந்த வரிசையில இந்த சிபியூ அப்படின்றது, நான் சாம்சங் மொபைல் போன்ஸ், சில மொபைல் போன்ஸ்ல நாங்க ஸ்னாப் டிராகன் அப்படின்ற இந்த சிபியூ பிராண்டை நாங்க யூஸ் பண்ணி. ஸோ இது ஒரு ஸ்னாப் டிராகன் சிபியூ, சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட் நேமான இதுல எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வரணும். இது இந்த ஸ்னாப் டிராகன் என்றது வந்து இந்த குவல்காம் என்ற கம்பெனியின் ப்ராடக்ட் வெர்ஷன். இந்த டைப் ஆஃப் சிபியூஸ் தான் மொபைல் போன்ஸ்ல பெரும்பாலும் யூஸ் பண்ணி, குவல்காம் என்ற கம்பெனியின் சிபியூ. தென் இதுல நான் சொல்ல வேண்டிய விஷயம் இன்டெல் 4004. ஸோ இந்த இன்டெல் 4004 அப்படின்ற வெர்ஷனை கொமனா நாங்க சொல்லிக் கொள்றது ஏர்லியரா இன்வென்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். ஸோ அதுல ஃபுல் டீட்டெயிலுமே இதுல மென்ஷன் பண்ணியிருக்கணும். 4 பிட்ஸை பேஸ் பண்ணி வந்தது. பிசிடிஏ என்ற கோடிங் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி இருந்தது. சரியான ஏர்லியரான ஒரு காலத்துல இன்வென்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்திருப்பினம். இன்டெல் 4004 அப்படின்றது ஃபர்ஸ்ட் சிபியூ, முதலாவது சிபியூ ஆனாங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது அபக்கஸ் அப்படின்றது வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் கால்குலேட்டர் நேயமான சொல்லி. அபக்கஸ் என்று சொல்ல வாரது இந்த இடத்துல என்னவா இருக்கும் சொன்னால் ஒரு டிவைஸ். ஏர்லியரா இந்த சைனா நாட்டுல இது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுல எந்த ஒரு எலக்ட்ரானிக் பார்ட்டுமே இங்க இன்வென்ட் பண்ணப்படையில. ஜஸ்ட் அபக்கஸ் என்றது வந்து ஒரு பிசிக்கல் டிவைஸ், அவ்வளவு. ஸோ இந்த அபக்கஸ் என்றதை கண்டுபிடிச்ச வந்து சைனீஸ். இந்த டிவைஸ் கண்டுபிடிச்சா பிறகுதான் இந்த கால்குலேஷன்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய சேஞ்சுக்கு உட்படுதான். ஒவ்வொரு நாடுகள்ல அபக்கஸ் ஒவ்வொரு மாதிரியான அமைப்பில இருக்கு. ஈவன் அது ரஷ்யாவா இருக்கலாம், ஜப்பானா இருக்கலாம், சைனாவா இருக்கலாம். பட் வாட் எவர், இந்த அபக்கஸ் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்டா ஒரு கால்குலேஷனுக்கான ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்தபடியால இந்த அபக்கஸ்ன்றத வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் கால்குலேட்டரா கன்சிடர் பண்ணிக்கொண்டோம். உலகின் முதலாவது கணிப்பான். அதுல எந்த ஒரு எலக்ட்ரானிக் பார்ட்ஸுமே இருக்க போறது இல்லை. ஜஸ்ட் அது ஒரு ஹார்ட்வேர், ஒரு மெக்கானிக்கல் டிவைஸா. இது எப்படி யூஸ் பண்றதுக்கான யூடியூப் வீடியோஸ் நிறைய கைடன்ஸா இருக்கும். நீங்க அதை ரெஃபர் பண்ணி கொள்ளுங்க. ரைட்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் நாங்க ஃபைனலா பார்க்க போறது ஒரு சமரி வைஸா நாங்க செக் பண்ணிட்டு வர போறது சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்து ஃபிஃப்த் ஜெனரேஷன் வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் வியூல கேட்கலாம் அதுகள் நான் சிலது நான் மென்ஷன் பண்ணிட்டு வரேன் இதுல ஹைலைட் பண்றதை நீங்க பார்க்கலாம் இந்த விண்டோல நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல நாங்க மெயினா பார்க்க போற விஷயம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ன்றது 1940ல இருந்து 1956 அந்த கால பகுதிக்கு வந்த கம்ப்யூட்டர்ஸ் இப்படியான கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து வெக்யூம் டியூப்ஸ் அப்படின்றதுதான் மேஜர் ஹார்ட்வேர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இருந்தோம் தென் இந்த வெக்யூம் டியூப்ஸ்ன்றதை விட டேட்டா இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்காக பஞ்ச் கார்ட்ஸை யூஸ் பண்ணியிருந்தோம் பஞ்ச் கார்டுன்றது நாங்க ஆல்ரெடி இந்த ஜோசப் ஜெக்வார்ட் என்ற சயின்டிஸ்டால மெக்கானிக்கல் லூம் கண்டுபிடிக்கப்படுது பஞ்ச் கார்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இதை பற்றி ப்ரீவியஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பஞ்ச் கார்ட் சிஸ்டம்ஸ்ன்றதை யூஸ் பண்ணி தான் நீங்க இன்புட் அவுட்புட் எல்லாமே வந்து வாங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல தென் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து மெஷின் லாங்குவேஜ் அசம்பிளி லாங்குவேஜ் ரெண்டு விதமான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை பற்றி நாங்க இனி வர்ற வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் மெஷின் லாங்குவேஜ் ஜஸ்ட் யூ ஹாவ் டு நோ 0 and 1 இது ரெண்டும் தான் நாங்க இங்க யூஸ் பண்ணலாம் 0ம் 1ம் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு இதை நாங்க சொல்லிக் கொள்றது வந்து மெஷின் லாங்குவேஜ் அதை விட சில அடிஷனல் கீவேர்ட் யூஸ் பண்றது நாங்க அசம்பிளி லாங்குவேஜ் சொல்றோம் மெஷின் அண்ட் அசம்பிளி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல தென் ஸ்டோர்டு ப்ரோக்ராம் கன்செப்ட் ஸோ இப்படியான ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல தான் தரவுகளை சேமித்து செயல்களாக்கி செயற்படுற ஒரு கட்டமைப்பு கண்டுபிடிக்கப்படுது ஸோ இதை நாங்கள் ஃபர்ஸ்டா சொல்லிக் கொள்றது வந்து எட்வெக் என்ற கம்ப்யூட்டர்ல தான் இந்த டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்படுது எட்வெக் அதுக்கு பிறகு அந்த எராயில வந்து எல்லா விதமான கம்ப்யூட்டர்ஸ்லும் இந்த கன்செப்டை வந்து மெயினா கொண்டனா அப்ப எக்ஸாம்பிள் நாங்க செக் பண்ணிட்டு வருவோமா இருந்தா இந்த இடத்துல இருக்க போறது வந்து இவ்வளவு டைப்பான கம்ப்யூட்டர்ஸும் இருக்கு தென் இனியக் எட்வெக் எட்செக் ஜுனிவெக் அதை விட IBM 701 இப்படியான கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்குரிய கம்ப்யூட்டர்ஸா இருக்கு ஸோ இதை நாங்க ஜஸ்ட் கம்பேர் பண்ணிட்டு வருவோமா இருந்தா ஃபர்ஸ்டான கேரக்டரிஸ்டிக் ஹை ஹீட் ஜெனரேஷன் அதாவது ஹீட்டை வந்து ஹையா ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும் ப்ரீவியஸ் செஷன்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் எந்த ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேஷனையும் பொறுத்த மட்டும் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு நாங்க அதை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு வரைக்குள்ள 5 டைப்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் ப்ரொடக்டிவிட்டி குறையும் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம்ஷன்ஸ் வந்து குறைவடையும் வேகம் வந்து அதிகரிக்கும் ஸ்பீட் தென் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் பிசிக்கல் சைஸ் வந்து குறையும் இப்படி ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ சீரீஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா தென் யூ வில் கோ டு நோ தென் ஸ்லோ இன் ப்ராசஸ் உண்மையில அது ஸ்லோவான ஒரு ப்ராசஸை கொண்டிருக்கு நாட் போர்ட்டபிள் இதை நாங்க எடுத்துக்கொண்டு போய் கனெக்ட் பண்ற மாதிரியான மொபைல் டிவைஸ் எல்லாம் இல்ல ஃபிக்ஸ்டா யூஸ் பண்றதான ஒரு கட்டமைப்பு கொண்டிருக்கு கன்சியூம்ஸ் a lot of electricity நிறைய எலக்ட்ரிக் பவரை வந்து இது கன்சியூம் பண்ணிக்கொள்ளும் தென் எக்ஸ்பென்சிவ் வந்து அதிகமானதாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் தென் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு மூவ் பண்ண போறோம் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து 56ல இருந்து 63 மட்டுமான இந்த கால பகுதிக்கு இன்வென்ட் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் தென் இந்த இயர்ஸ் எல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கா இங்க நாங்க டிரான்சிஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு எலக்ட்ரானிக் கம்போனன்ட் யூஸ் பண்ணிக்கொள்றோம் ஸோ மேக்னெட்டிக் டேப் ஃப்ளாப்பி இப்படியான டிவைசஸை யூஸ் பண்ணிக்கொள்றோம் செகண்டரி ஸ்டோரேஜுக்காக இப்ப எப்படி நாங்க ஒரு SSD பென் டிரைவை யூஸ் பண்றோமோ அதை மாதிரி ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தது ஸோ இப்போ நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ற இந்த ஜாவா பெஸ்கல் பைத்தன் இப்படியான ஹை லெவல் லாங்குவேஜஸ் எல்லாமே இங்க வந்து இன்வென்ட் ஆகுது தென் யூஸ் ஆஃப் அசம்பிளி லாங்குவேஜும் நாங்க இங்க யூஸ் பண்ணிக்கொள்றோம் அதை விட சில டைப்ஸான கம்ப்யூட்டர்ஸ் இங்க தந்திருக்கு இந்த டைப்ஸ் நீங்க பார்க்கலாம் ஜென்ரலா
தென் மேல இருக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்கோட கம்பேர் பண்ணிக்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுன்ற சேஞ்சஸ் இருக்கும். சைஸ் வந்து ஸ்மால் ஆயிருக்கும், கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு வரணும். இவ்வளவு வந்து അതിന്റെ கேரக்டரிஸ்டிக்ஸா இருந்து கொள்ளும். தென் ஃபைனல் மீன்ஸ் தேர்ட் ஜெனரேஷனுக்கு வந்தவன்ட்டு அதுல இருந்து இந்த தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த மட்டும் இது 1964 to 75 கூடிய கம்ப்யூட்டர்ஸா இருந்து கொள்ளும். ஐசி என்றது மேஜர் டெக்னிக்கா இங்க இன்வென்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க மெயினான விஷயம் நாங்க கன்சிடர் பண்ண வேண்டியது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்வென்ட் பண்ணப்பட்டது தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். எம்சிக்யூஸ்ல அடிக்கடி கேட்கிற கேள்வி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது எந்த ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல இன்வென்ட் பண்ணப்பட்டது? தட் மீன்ஸ் அதுல தான் அது யூஸ் பண்ணப்பட்டது எங்கே என்று சொன்னால் தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வெல் டெவலப்ட், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் கோடிங். ஸோ இதுகள் அவ்வளவு கன்சிடர் பண்ணாட்டி கூட நாங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் பேர்த் அதை பற்றி கன்சிடர் பண்ணிருப்போம். தென் கெப்பாசிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துதான். அதே நேரம் கீபோர்ட் மவுஸ் எல்லாம் டேட்டா இன்புட்டுக்காக யூஸ் பண்ணி கொண்டது தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். ஸோ தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ன்றது கொஞ்சம் முக்கியமான ஒரு டைப்பான கம்ப்யூட்டர். கீபோர்ட் மவுஸ் இந்த யூசேஜ் இன்ட்ரடியூஸ் ஆனது தேர்ட் ஜெனரேஷன்ல, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்வென்ட் பண்ணப்பட்டது தேர்ட் ஜெனரேஷன். அதே மாதிரி மேல சொன்ன அதே 5 விஷயம் இங்க சேஞ்ச் ஆகும். தென் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இதுல தந்திருக்கேன். பிடிபி என்ற கம்ப்யூட்டர், சிடிசி அண்ட் ஐபிஎம் இன்டர்நேஷனல் பிசினஸ் மெஷின்ஸ் இதெல்லாம் தேர்ட் ஜெனரேஷனுக்குரிய கம்ப்யூட்டர்ஸா இருந்தவங்க. எனி ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த், உண்மையில ஃபோர்த் ஜெனரேஷன்ல தான் நாங்க மெஜாரிட்டியா இப்ப கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் 1975 to 89 மட்டுமான கம்ப்யூட்டர் ப்ரொடக்ஷனை பற்றி சொல்லிட்டு வரணும். அந்த இயர் வந்து தட்ஸ் நாட் லிமிடெட் ஃபார் தட் இயர் ஒன்லி. அதுக்கு பிறகு வந்த இயர்ஸ்லும் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிக்கொள்ளும். ஸோ இங்க லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன்ஸ், வெரி லார்ஜ் இன்டகிரேஷன்ஸ், சிபியு, மைக்ரோ ப்ரோசஸர் இப்படியான சில நேம்ஸும் நாங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருந்தோம் ஃபோர்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். கெப்பாசிட்டி கூடின ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி, ஆப்டிக்கல், பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், நெட்வொர்க்ஸ் எல்லாமே ஃபோர்த் ஜெனரேஷன்ல இன்வென்ட் பண்ணப்படுது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேர்ட் ஜெனரேஷன்ல என்னதான் இன்வென்ட் பண்ணப்பட்டாலும் ஃபோர்த் ஜெனரேஷன்ல தான் எங்களுக்கு ஜிஜுஐ என்றது இன்வென்ட் ஆகுது. ஜிஜுஐ என்று சொல்ல வாரது வந்து கலர் டிஸ்பிளே. கலர் டிஸ்பிளே இன்வென்ட் ஆகிறது வந்து ஃபோர்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல, நாட் இன் தேர்ட் ஜெனரேஷன். தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல நாங்கள் எதை படி படிச்சு பார்த்துட்டோம்னு சொல்லிச்சுன்னா, தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ன்றது வந்து கீபோர்ட் மவுஸ் இன்வென்ஷன்ன்றதோட அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் பேர்த்தும் இருந்து. பட் இங்க நாங்க பார்க்க போறது ஃபோர்த் ஜெனரேஷன்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஜிஜுஐயோட இன்வென்ட் ஆகுது. அடுத்தது சைசஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது, போர்ட்டபிள் ஆக்டிவேட் ஆகுது. ஐபிஎம் பிசி, ஆப்பிள் 2என்றதெல்லாம் வந்து ஃபோர்த் ஜெனரேஷனுக்குரிய கம்ப்யூட்டர்ஸை நாங்க இங்க எக்ஸாம்பிளா மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். தென் ஃபிஃப்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். ஃபிஃப்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த மட்டும் 89ல இருந்து இன்றைக்கு நாங்க யூஸ் பண்றது மட்டும் ஃபிஃப்த் ஜெனரேஷன் சொல்லலாம். உண்மையில ஃபோர்த் ஜெனரேஷன்ல இருந்த சில டெக்னிக்ஸ் இந்த இம்பாக்ட் கூட இன்றைக்கு இருக்கு. அதை நாங்க யூஎல்எஸ்ஐ என்று சொல்லிக்கொள்வோம், அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன்ஸ், வெரி ஹை கெப்பாசிட்டி ஹார்ட் டிஸ்க் அண்ட் ஆப்டிகல் டிஸ்க், இன்டர்நெட் யூசேஜ் எல்லாம் இப்ப நாங்க யூஸ் பண்றோம். தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஜிஜுஐயோட யூஸ் பண்ணிக்கொள்றோம், பிளஸ் சிஎல்ஐலும் யூஸ் பண்ணலாம். மல்டி அப்ளிகேஷன்ஸ், வாய்ஸ் ரெகக்னிஷன்ஸ், ஏஐ என்ற டெக்னாலஜி இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ணிக்கொள்றோம். தென் ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னிஷன், இன்றைக்கு நாங்க ஒரு ஐபேடோ ஒரு டேப்லெட்லயோ நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதுவோமா இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன எழுத்துன்றதை ரெகக்னைஸ் பண்ற டெக்னாலஜி மட்டும் வந்துச்சு. தென் இது ஒரு போர்ட்டபிள், எங்கேயுமே கொண்டு போகக்கூடியதான ஒரு அமைப்பை கொண்டிருக்கும். தென் ஹை ரிலையபிலிட்டி ஒன்று இருக்க போகுது, நம்பகத்தன்மை உயர்வா இருக்கும். ஹை எஃபிஷியன்சி ஒன்று இருக்க போகுது இந்த இடத்துல. ஸோ இப்படியான சில பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் நாங்க பார்க்கலாம். தென் அடுத்த விஷயம் நாங்க கம்பேர் பண்ணுவோமா இருந்தா இந்த இடத்துல நாங்க எக்ஸாம்பிளுக்காக ஐபிஎம், பென்டிஎம் பிசிஸ், ஒர்க்